நான் ஒரு சஸ்பென்ஸ் இங்க உடைக்கலான் இருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்டு வேட்பாளர்களை அறிவிக்க போறேன், மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னு ஆரம்பிச்சு சில பேர் பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டாங்க. அப்புறம் மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்திய எல்லா தொகுதியும் நான் தான், மேலூர் நான் தான், திருப்பரங்குன்றம் நான் தான், 234 தொகுதியிலையும் விஜய் தான் வேட்பாளர். இது மக்கள்கிட்ட என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல வேற எதுவும் கேண்டிடேட்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால தன்னை முன்னிலைப்படுத்துறதுங்கிறது பிளஸ்ஸா இருக்குமா? அது என்ன மாதிரி இருக்கும் சார்? இது ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு நான் ஹீரோ, பாக்கி எல்லாமே ஜீரோ. என் கூட இருக்கிற அனைவருமே, வெங்கட்ராமன்ல இருந்து அருண்ராஜ்ல இருந்து ஆதவர்ஜன்ல இருந்து எல்லாருமே, குசியானது எல்லாமே ஜீரோ, நான் மட்டும்தான் ஹீரோ. இது ஒண்ணு. ரெண்டாவதாக எம்ஜிஆர் இதை செய்தார். அதாவது என்னுடைய கேஸ் தான் உங்களுக்கு நினைவில் வர வேண்டும், ஒவ்வொரு தொகுதியிலும் நினைவில் வர வேண்டும் என்று அவர் ஆரம்பித்தார். ஜெயலலிதாவும் அதான் செஞ்சாங்க. நீங்க இவங்களை பார்க்க வேண்டியதில்லை, நான் தான் இங்க கேண்டிடேட் என்ற அளவில் செய்தார்கள். அதே ஒரு ரூட் தான் அவர் எடுக்கிறாரு. அது எஃபெக்டிவா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது அதிமுக ஒர்க் அவுட் ஆயிருக்கிறது, அதனால இவருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் என்று நான் கருதுகிறேன். விஜயகாந்த் கூட அதுல அந்த ஒரு லைன்ல பேசினாரு. ஆனா விஜயகாந்தனுடைய கட்சிக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல. அப்கோர்ஸ் 2011 எதிர்கட்சி தலைவராக வந்தார். பட் அதுதான் அவருடைய பீக். 29 பேர் ஜெயிச்சு வந்தார்களே தவிர அதை தாண்டி ஒர்க் அவுட் ஆகலை என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ என்னை பொறுத்தவரை இது இப்போதைக்கு கேண்டிடேட் கிடையாது, இல்லையா அடையாளம் இருக்கின்ற நபர்கள் கிடையாது என்ற அடிப்படையில் தாராளமாக இதை பேசலாம் என்று நான் கருதுகிறேன். பட் அப்படி இருந்தால் கூட அது கட்சியில் இருக்கின்ற அனைவரையும் இழிவுபடுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் இருக்கும். அது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள், கட்சியில் இருக்கின்ற அனைவரும் ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது.